ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த விசுவாசத்தை தூண்டி விடுவார். எல்லாமே நெகட்டிவாக பேசும்போது நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக பேசுவீங்க. நான் ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுகிறேன். என்னென்றால், நமக்குள்ள அந்த செய்த ஜெபம் லூக்கா 17:5 ஆமாம். லூக்கா 17:5 நாம் எல்லோரும் இந்த ஃபசாலை ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் என்ன செய்யணுமா? வர்த்திக்கப்பட வேண்டும். தேவன் அதை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்முடைய விசுவாசத்தை தூண்டிவிட முடியும். There will be some kind of aggressive faith that will develop in you. புரியுதானே சொல்கிறேன்? புரியுதா? ஒரு தீவிரமான விசுவாசம் உங்களுக்குள்ளே திடீர்னு எழும்பும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இன்க்ரீஸ் அவர் ஃபேத். புரியுதா? ஸோ அந்த ஒரு விசுவாசம். இன்னொன்று மறந்துடாதீங்க, விசுவாசம் அதுவும் ஒரு வரம். வரத்தில் ஒரு வரம் அது விசுவாசத்தின் வரம். So when you pray, when you commit yourself for something, then God will activate your faith. ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த விசுவாசத்தை தூண்டி விடுவார். எல்லாமே நெகட்டிவாக பேசும்போது நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக பேசுவீங்க. அப்படிப்பட்ட விசுவாசம். ஸோ இது ரொம்ப அவசியம். ஏனென்றால் சில சூழ்நிலைகளில் நீங்கள் தேவனை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ப வேண்டிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவன் மட்டும்தான் உதவி செய்வார். ஆமென். அப்போ அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசம் தேவைப்படுகிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு இடம் வரும். முழுமையாக எல்லாமே அதை டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, எல்லாமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு அந்த காரியத்தை பேசுனது நிஜம்னு சொல்லி உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை தூண்டி விடுவார், அதை நிஜப்படுத்துவார். ஆமென். இது நம்பணும்.